அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல tnea counseling 2021ல ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேகன்சியை பேஸ் பண்ணி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேகன்சி எப்படி பார்க்கணும்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ நீங்க www.tneaonline.org அதுன்றதை நீங்க கூகுள்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் ஒன்று வரும். அந்த ஹோம் ஸ்கிரீன்ல தான் உங்களுக்கு கீழே வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க அகாடமிக் வேகன்சி ஆஸ் ஆன் 5/10/2020, அதாவது ரவுண்ட் 1 முடிஞ்சோன்னு இந்த வேகன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்க எவ்வளோ உள்ள காலேஜ்ல என்னென்ன சீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியும். அந்த இடத்துல சீட் இல்லைன்னா உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியாது. எனிவே நீங்க அதை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஹிடன் ஆயிருக்கும், உங்களால அதை வந்து கொடுக்க முடியாது. வேகன்சி இருக்கிறதுல மட்டும் தான் உங்களால செலக்ட் பண்ண முடியும். மற்ற இதுல உங்களால வியூ தான் பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியாது. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 1ல நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணாங்க. அந்த தவறை நான் வந்து இப்ப சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நம்ம ரவுண்ட் 2 டிப்ஸ்குள்ள நம்ம வந்து போகலாம். ஸோ என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் காலேஜ் தான் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத கோர்ஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப என்னால் கோர்ஸ் மாற்ற முடியுமா, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தப்பு ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து பண்ண வேணாம். ஓகே, நான் இந்த கோர்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி படிச்சுப்பேன், ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளவங்க மட்டும் அந்த இது போங்க. அப்படிலாம் எனக்கு இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும், நான் வந்து ஃபியூச்சர்ல வந்துடுவேன், ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் போங்க. எதுவுமே தெரியாது, எனக்கு ஐடியாவே இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் படிக்கணும், அந்த மாதிரி தாட்ல இருக்கவங்க அந்த மாதிரி போயிட்டு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மாற்ற முடியாது கண்டிப்பா. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு தரப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு திங், ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பத்தி ரவுண்ட் 1லேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ ஃபீஸ் இருக்குது எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நான் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் வந்து விசாரிச்சுட்டு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அப்படி ஃபீஸ் ரொம்ப பட்ஜெட் ஆச்சுன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜும் போட்டுருங்க. கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ 15 கான்ஸ்டிடியூன்ட் காலேஜஸ் இருக்குது, ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே போடுங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேகன்சி இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், கட்டுற அமௌண்ட் தான். ஸோ இதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் 1ல அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண 3 பிரான்ச்சஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னென்ன பிரான்ச்சஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல காலேஜ் தான், உங்களுக்கு வந்து டயர் 1ல உள்ள காலேஜ் தான் உங்களுக்கு ரவுண்ட் 1 பசங்க வந்து எடுப்பாங்க. பட் இந்த வாட்டி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்க்கு டிமாண்டா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அந்த காலேஜ்ல இருந்தும் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்க இப்போ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுமா, அப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் நான் படிக்கணும்னு இருக்கேன், நான் ஐடி தான் படிக்கணும்னு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப் காலேஜில் உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ள காலேஜஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். நான் அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், வேகன்சி வரதுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஆப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ அதுக்காட்டி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு பாருங்க, வேகன்சி பாருங்க, அதில் வந்து பார்த்து என்னதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, ஸோ வெறும் இந்த 2 மட்டும் போயிடாதீங்க. அது ரிலேட்டடாக உள்ள கோர்சஸ் போங்க. ஏஐஎன்டிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கோர் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ்லாம் படிச்சீங்கன்னா உங்களால் எந்த செக்டாருக்குள்ள வேணாலும் வர முடியும். அது ட்ரிபிளியா இருக்கட்டும், இசியா இருக்கட்டும். ஸோ இந்த 2 கோர்சஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தயங்கவே தேவையில்லை. ஸோ மெக்கானிக்கல், சிவில் அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இஃப் இட் இஸ் அ வெரி குட் டாப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கோர்ஸ். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே முக்கியமான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி. ஸோ சாய்ஸ், நிறைய சாய்ஸ் வந்து போடுங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு அதிக காம்படிஷன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, XYZன்னு ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குதுன்னு வைங்க ஒரு கோர்ஸ்க்கு. அந்த ஒரு கோர்ஸ்க்கு எல்லாருமே வந்து சண்டை போடுப்பீங்க. அப்படி பார்த்தா யார் உங்கள அதிக ரேங்க், நல்ல ரேங்க் உள்ளவனுக்கு தான் அந்த கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துடுவாங்க. ஸோ அவன் எடுத்துட்டானா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம அந்த ஒரே ஒரு சிஎஸ்சியை மட்டும் நம்பிட்டு இருக்காம நிறைய கோர்சஸ் போடுங்க, நிறைய காலேஜ்லயும் போடுங்க. ஸோ அப்படின்னா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாய்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ரவுண்ட் 2 பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. ரவுண்ட் 2க்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்க ரவுண்ட் 2கே இப்படி நான் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இன்னும் ரவுண்ட் 3 பசங்க, ரவுண்ட் 2 ரேஞ்ச் ஆச்சு கம்மி, ரவுண்ட் 3க்குலாம் இன்னும் அதிக ரேஞ்ச், ரவுண்ட் 4 அதை விட அதிக ரேஞ்ச்.
ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த வேகன்சியை ஃபுல்லாக பாருங்க. தயவு செஞ்சு யாருமே குருட்டாம்போக்கில் நீங்கள் இன்னைக்கே சாய்ஸ் ஃபில் பண்ணி இன்னைக்கே லாக் பண்ணிடாதீங்க. ரவுண்ட் 1 பசங்கள்ல நிறைய பேர் அந்த தப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு லாக் பண்ணுங்க, இன்னைக்கு யாருமே லாக் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் லாக் பண்ண வேணாம்னு சொல்றீங்கன்னு. அதுக்கான ரீசன் நான் வந்து இப்போ வந்து சொல்றேன். ஸோ நமக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும். ஸோ ஐயோ இந்த இது நான் போடலையேன்னு சொல்லிட்டு ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது அதுக்கு அடுத்து லாக் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் லாக் பண்ணாதீங்க. பண்ணலன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. முடிய போற நேரத்தில் அது லாஸ்ட் நாள் தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது போட்டியாடா இது போட்டியாடான்னு. ஸோ நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறத சும்மா கேட்டுட்டு போகலாம் போடான்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களால் சேஞ்செலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் லாக் பண்ணாதீங்க. அது வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேங்க, நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு நெட்டு கிடைக்காம வெளியே வந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சேஞ்சஸ் வந்து ஆட்டோ சேவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரீங்கன்னா நீங்கள் திரும்ப உள்ளே வரும்போது அந்த சேஞ்ச் அப்படியே தான் இருக்கும். ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு சாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த விதத்துலையும் வரி பண்ண தேவையில்லை. ஸோ நான் இந்த டயத்தில் இந்த காலேஜ் போடுங்க அந்த காலேஜ் போடுங்க நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் வேகன்சியை பாருங்க. உங்களுக்கு பிடித்தமான காலேஜ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் இருக்குதான்னு பாருங்க. சிஎஸ்சி ஐடி அப்படி இல்லைன்னா அந்த கோர் கோர்சஸ் போடுங்க, இசிஇ ட்ரிபிள்இ. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ள சிஎஸ்சி தான் ஒரு வேலை எனக்கு வேணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அடுத்த லெவல் காலேஜஸ் நீங்கள் வந்து பார்த்து சிஎஸ்சி ஐடியும் நீங்கள் வந்து போட்டு வந்து டிசைட் பண்ணிடுங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத கோர்ஸ் எடுத்து கடைசியாக யாருமே வருத்தப்பட வேணாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சிஇஜி கேம்பஸில் சில கோர்சஸ்க்கு வந்து வேகன்சி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங், அப்பேரல் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி சில கோர்சஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த கோர்சஸ்லாம் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எடுக்கணும். எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது தமிழ் மீடியம் வேறு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் தமிழ் மீடியம்ஸ்க்கு வருமா? ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணுறது போதுமானதாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா இதுவும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ், கான்ஸ்டிடியூன்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இனி நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா வந்து பண்ணணும். ஸோ அந்த வேகன்சி லிஸ்ட்டை கொஞ்சம் நிறைய தடவை பாருங்கள். பார்த்து நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல என்னென்ன சாய்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க போகிறேன்னு. அதில் வேகன்சி இருந்தால் டிக் அடிச்சுக்கோங்க, வேகன்சி இல்லைனா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரெசிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸோட பெட்டராக இருக்கணும், செகண்ட் சாய்ஸ் தேர்டை விட பெட்டராக இருக்கணும். ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேனே, லெட் எக்ஸ் பி யுவர் கட் ஆஃப். நான் மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். எக்ஸ்ன்றது உங்கள் கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. யுவர் சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் பிளஸ். உங்கள் கட் ஆஃபை விட அதிகமாக கட் ஆஃப் தேவைப்படுற காலேஜஸ்க்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து எக்ஸ் உங்கள் ரேஞ்ச் காலேஜ், அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் மைனஸ் உங்கள் ரேஞ்சுக்கும் கீழே உள்ளது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க, மோர் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு இனிய கவுன்சிலிங்காக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.